சரஸ்வதி தாயே கடம்பனே வளமும் பெற்றேனே குச்சாலனங்கால் குறும்பள உடையால் அழகு சன்னிதானமே கண்டு வடக்கு வாசலிலே கொலுவிருக்கும் 18ஆம் படி கருப்பனையும் வணங்கி 21 தேவதைகளையும் அடிபணிந்து சேர்வை செய்தேனே பார்க்கலின் நாயகி உனை வணங்கி தீர்க்கலி நாயகன் பெரிய சுவாமி உனை வணங்கி தீர்க்கலி நாயகி உன் மலரடி பாதம் போச்சி போச்சியே
அப்பளம் அவள் பொறி முப்பளம் சர்க்கரை எள்ளு பொறி கடலை இடித்தவள் பச்சரிசி அப்பளமோ
கற்றவர்க்கு கற்றவர்க்கு அடுப்பங்கட்டி சுமந்திடுவோம் சுமந்திடுவோம் கால் வித்தை கற்றவர்க்கு கற்றவர்க்கு தேவகினா தேவகினா முழு வித்தை படித்தவர்க்கு 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 அழியோ சேவகினா படித்தவர்க்கு படித்தவர்க்கு தென்காசி மாவட்டமோ கடையநல்லூர் ஊரதிலே பேச்சியம்மா வில்லிசையோ உங்களோட மத்தியிலே குழந்தை பாட வந்து உச்சங்குறை வந்திட்டாலும் குறை வந்துட்டாலும் குழந்தை போல என்ன வேணும் குற்றங்குறை எந்திட்டாலும் எந்திட்டாலும் குழந்தை போல என்ன வேணும் சாஸ்தா கதை சொல்ல போறேன் சபையோருக்கு வணக்கம் ஐயா ஐயன் கதை சொல்ல போறேன் ஐயன் கதை சொல்ல போரு அனைவருக்கும் வணக்கம் ஐயா ஆழ்வார்குறிச்சி தன்னதிலே முப்புடாதி வாசலிலே ஐயன் கதை சொல்ல போறோம் அனைவருக்கும் வணக்கம் ஐயா சாஸ்தா கதை சொல்ல போர் சபையோருக்கு வணக்கம் ஐயா அரண்மனை முப்புடாதி நெஞ்சிலையும் நாவிலையும் இளையும் நாவிரையும் விளையாட வேணும் இளையும் நாவிரையும் நாவிரையும் என்று விளையாட தானாகிய பொண்ணு வெள்ளி கையிலாசத்தில் பகவான் பார்வதியோ மகனான இளைய மகனான வேலவனோ கையில நல்ல கொலுவிருந்தா சத்திய லோகமெனும் அமராவதியோ சத்திய லோகமெனும் அமராவதியோ சதுர்முகன் சரஸ்வதியோ கொலுவிருந்தா அமராவதியோ வளரோ வைகுண்டோன் தன்னதிலே பச்சம்மா லட்சுமியோ கொலுவே நந்தியோடு நல்ல நாரதரோ 4 லட்சமெனோ படையோ அழகுடனே நல்ல கொலுவீருந்தா படைப்பதற்கு நல்ல பிரம்மதேவ கண்கொடுக்க நல்ல கண்ணபிரா உயிர் கொடுக்க நல்ல சிவபெருமா ஆதி வெள்ளியனோ கைலாசத்தில் ஆதி வெள்ளியனோ கைலாசத்தில் அழகுடனே அங்கே கொலுவீருந்தா ஆதி வெள்ளியனோ அங்கே கைலாசத்தில் அழகுடன் நல்ல கொலுவீருந்தா
யாரெல்லாம் கோடி தேவர்கள் முனிவர்கள் 42 ரிஷிமாருடனே சிவமாலும் கொலுவீருந்தா ஆதி வெள்ளியனும் கைலாசதி லோகத்துக்கும் படியளக்க வேண்டும் என்று பார்வதியால் இடமதிலே இடத்துல படிகளை கேட்கும் போது அம்மையாகப்பட்ட பார்வதியாக இருக்கும் போது நமக்கு பரிசு வெகுமதி சன்மானம் அளித்து தந்திருக்கக்கூடிய சீமா கோகுல குலகோலத்திலே உதித்த பூமான் சீமான் பால் கண்ணன் அவர்கள் பால் வியாபாரம் நடத்தி வரக்கூடிய கோகுலத்திலே உதித்த பூமான் சீமான் நடுக்காட்டு தியாகி நந்தக்கோன் வம்சத்திலே உதித்தவர்கள் பால் சுப்பையா யாதவர் அவர்கள் பெற்றெடுத்த தவ புதல்வர் பால் கண்ணன் என்று சொல்லக்கூடியவர்கள் பாடுகிற பாலகிக்கு 1 ரூபாய் 100 அன்பளிப்பு தந்திருக்கின்றார்கள். அவர்களும் அவர்கள் குடும்பம் குலகோத்திரம் வழிவழி வம்சம் வியாபாரம் எல்லாம் எப்படி பெருக வேண்டும்? ஈசன் பகவானோட அருளாலே ஆனந்த கைலை போல வாழ வேண்டும். உலக்கு நல்ல தினை எடுத்து உடையவனார் கையில் கொடுப்பா. உலக்கு நல்ல தினை எடுத்து உடையவனார் கையில் கொடுப்பா. ஆளாக்கு தினை எடுத்து ஆண்டவனார் கையில் கொடுப்பா. ஆளாக்கு தினை எடுத்து ஆண்டவனார் கையில் கொடுப்பா. கால் நல்ல தினை எடுத்து முக்கண்டனார் கையில் கொடுப்பா. தினை எடுத்து முக்கண்டனார் கையில் கொடுப்பா. கால்படி தினை எடுத்து கடவுள் கையில் கொடுப்பாளா. தினைகளையும் வாங்கி கொண்டு
நகரத்திலே உதித்த ஆழ்வார் குறிச்சி பெரிய தளவாய் மாடசுவாமி தெப்பகுளத்தில் இருக்கார்ல பெரிய தளவா மாடசுவாமிக்கு கோமரமாக விளங்கக்கூடிய எம் முத்து என்று சொல்லக்கூடியவர்கள் சமையல் மாஸ்டர் ஆழ்வார் குறிச்சி எல்லா விதமான சமையல்களையும் செய்யக்கூடிய முத்து அவர்கள் சமையல் மாஸ்டர் அவர்கள் பெரிய தளவாய் மாடசுவாமி கோமரமாக விளங்கக்கூடியவர்கள் தங்கத்திரு கரத்தினாலே பாடுகிற பாலைக்கு பவன் ரூபா 100 அன்பளிப்பு தந்திருக்கின்றார்கள். அதோடு சூரியகுமார் யாதவ் அவர்களும் மகாலிங்கம் யாதவ் அவர்களும் சாலை இசக்கியம்மனுக்கு கோமரம் பரமசிவன் யாதவ் பில்டிங் கான்ட்ராக்டர் அவர்களும் பாடுகிற பாலைக்கு பவன் ரூபா 100 அன்பளிப்பு தந்திருக்கின்றார்கள். அவர்களும் அவர்கள் குடும்ப குலத்தின் வழி ஒளி அம்சங்கள் எல்லாம் ஈசன் பகவானுடைய அருளாலே அருளினாலே கைலை போல வாழ வேண்டும். ஈசனான பகவானை எதிர்பார்த்து அதோடு ஆழ்வார்குறிச்சி நகரத்தில் அரண்மனை உப்படாத எம்பிகையாளோட வாசல்ல தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அம்பிகைக்கு கொடை விழா சீரோடும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையில நாமளுக்கு மலர் மாலையும் கொடுத்து பாடுகிற பாலைக்கு சால்வை அணிவித்து ஆமா 6 பேர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்களுடைய கோவில் சார்பாகவும் ஊர் பொதுமக்களுடைய சார்பாகவும் மாக்காப்பு திருவிழாவிலே பாலகி பாடட்டும் என்று சொல்லி நாமளுக்கு அட்வான்ஸுகளை எல்லாம் தந்து நிர்வாகத்தின் சார்பாக நம்மளை ஆதரிக்க வேண்டும் என்று அழகாகவே சால்வை அணிவித்து ஆமா பேச்சியம்மாள் பாடக்கூடிய கடையநல்லூர் பேச்சியம்மாள் வெள்ளிசை பாட வேண்டும் என்று நிர்வாகத்தாயிலிருந்து வந்த அட்வான்ஸுகளையும் கொடுத்து பாடுகிற நாமளை ஆதரவு செய்ய வேண்டும் என்று அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் ஆமா வாடார்மல்லி வடர்மல்லி எல்லா மல்லிகைகளையும் கோர்த்து அழகாக சால்வை அணிவித்ததால அரண்மனை முப்படாதி அம்பிகையாளோட அருளால ஈசன் பகவானுடைய கிருபையாலே தாங்கி வாழ வேண்டும். ஈசன் பகவானுடைய வாழ வேண்டும் 100 கோடி வளர வேண்டும் 100 கோடி வளர
பொங்க வேண்டும் உங்களுடைய குடும்பமெல்லாம் குடும்பமெல்லாம் நீ வாழ வேண்டும் இருக்கக்கூடிய நாளையில் சப்பானி யாதவ் சுடலை மாட சுவாமி கோமரம் அவர்களும் அடுக்கிற பாலைக்கு பவன் ரூபா 100 அன்பளிப்பு தந்திருக்கின்றார்கள். பழகோவிலே இருக்கக்கூடிய சப்பானி யாதவ் அவர்களும் அவர்கள் குடும்பம் குலகோத்திர வழிவழி வம்சங்கள் எல்லாம் அதோடு நமக்கு பரிசு வெகுமதி சன்மானம் அளித்தந்திருக்கக்கூடிய பூமா கோவிந்த யாதவ் அவர்கள் பெற்றெடுத்த தவப்புதல்வர் யாரு சூச்சுடையார் என்ற ராசு ஐயா ஜெய அனுமானோட கோமரமாக விளங்கக்கூடிய நாராயணமூர்த்திக்கு கோமரமாக விளங்கக்கூடிய பூமான் பீமான் கரகவான் அவர்கள் அனுமாரை என்றென்றைக்கும் மனதிலே ஆழமாக பதித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நாராயண சுவாமிக்கு அடிமை கோமரமாக விளங்கக்கூடிய பூமான் சூச்சுடையார் என்ற ராசு அவர்களும் அதோடு நமக்கு பிள்ளைமார் சமுதாயத்திலே வந்து உதித்த பூமான் ஆறுமுக கடவுளோட நாமத்தை பெற்ற ஆறுமுகம் பிள்ளை பில்டிங் கான்ட்ராக்டர் எடுத்து நடத்தக்கூடிய பூமான் சீமான் மாடசாமி பிரவேசக்காரனுக்கு கோமரமாக விளங்கக்கூடிய
அவர்கள் தங்க திருகரத்தினாலும் பாடுகிற பாலைக்கு பவன் ரூபானூர் அன்பளிப்பு தந்திருக்கின்றார்கள். அவர்களும் அவர்கள் குடும்பம் குலகோத்திரம் வழிவழி வம்சங்கள் எல்லாம் அதோடு ஆழ்வார்குறிச்சி நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய வேலு யாதவ் அவர்கள் பெற்றெடுத்த தவப்புதல்வர் சைலு ஆட்சி என்று சொல்லக்கூடிய அருமை பூமான் சீமான் கரகவான் அவர்கள் தங்க திருகரத்தினால பாடுகிற பாலகிக்கும் 6 பேர்களுக்கும் சால்வை அணிவித்து பேச்சியம்மாள் வெளிசை பாராட்டி பாராட்டி புகழாட்டி பாடுகிற நாமளுக்கு அழகாகவே சால்வை அணிவித்ததாலும் அவர்களும் அவர்கள் குடும்பம் குலகோத்திரம் வழிவழி வம்சங்கள் அல்ல ஆழ்வார்குறிச்சி நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய பூமா யாரு கையில் தாத்தா அவர்கள் லக்ஷ்மி மந்திரன் பேரன் பேத்தி ஆமா லக்ஷ்மி அவர்களும் மந்திரம் பேரன் பேத்தி அவர்களும் எப்படி வாழ வேண்டுமாயில் ஈசன் பகவானுட கிருபையாலே ஏக கைலை போல வாழ வேண்டும். எம்பெருமான் இருக்கின்ற பொழுது சரஸ்வதியால் வருவாளே சங்கீதங்கள் பாடுவாள் ரம்பையவள் வருவாள் நாட்டியங்கள் ஆடுவாள் ஊர்வசியால் வருவாள் பூசாரி ஐயா அரண்மனை முப்படாதி அம்மனுக்கு பூசை பண்ணக்கூடிய சிவசைலம் பிள்ளை பெற்றெடுத்த ஓதுவாமூர்த்தி பெற்றெடுத்த சிவசைலம் பிள்ளை தவமிருந்து பெற்றெடுத்த பூசாரி அரண்மனை முப்படாதி அம்மனுக்கு பூசை அவ என்னதை கொண்டு வச்சாலும் அம்மா ஏத்துக்கிடுவா. ஆமா பூசாரி கண்ணன் அவர்கள் ஆமா 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 பூசாரி கண்ணன் என்று சொல்லக்கூடிய பூமான் சீமான் அவர்களும் அதோடு ஆழ்வார்குறிச்சி நகரத்தில் எங்கள் தாத்தா அருணாசல கோனார் வில்லிசை புலவர் அவர்கள் பெற்றெடுத்த பேரன் அவர்களோட பேரன் அருணாசல கோனார் யாதவ வில்லிசை புலவர் அவர்களோட பேரன் என்று சொல்லக்கூடியவர்கள் சைலப்பன் யாதவ் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்க திரு கரத்தினாலே பாடுகிற பாலைக்கு பவன் ரூபா 100 அன்பளிப்பு தந்திருக்கின்றார்கள். அவர்களும் அவர்கள் குடும்பம் குலகோத்திரங்களும் அவர்களும் அவர்கள் குடும்ப குலகோத்திர வழி வம்சங்கள் எல்லாம் எப்படி வாழ வேண்டுமானால் ஈசன் பகவானுடன்
வாங்க வேணும் செய்யும் தொழில் வாங்க வேணும் வாங்கி வாழ வேணும் வாங்க வேணும் அப்படி மும்மூர்த்திகள் ஒன்று கூடி ஆமா ஒரு ஆண் குழந்தை பிறவி செய்தோ ஆண் குழந்தையானது குவா குவா என்று அழுது கொண்டே கீழே வர ஆமா வண்டு மகாரிஷியின் கையில் விழ வண்டு மகாரிஷியானவன் ஆமா அடே பாலகா அடே கிராதகா நான் இவ்வளவு நாள் தவம் இருந்ததை நீ கெடுத்து விட்டாயே அதனால் உன்னை யார் பிறவி செய்தார்களோ அவர்களுக்கு பின்னொரு காலத்திலே சாகும் வரத்தை நீ அளிப்பாய் என்று குழந்தையை வீசினார். அப்படி எரிந்த குழந்தையானது ரிஷிமுகா கையில் வந்து விழ அவர்கள் எப்படி வளர்த்துவாரானால் பூச்சி நல்லா வளர்த்துவாரா உடம்பெல்லாம் நெய்யுருக தேச்சி நல்லா வளர்த்துவாரா தேச்சி நல்லா நெய்யுருகு அவர் என்ன பெயர் வைக்கின்றார்களானால் அப்படியாக இருக்கக்கூடிய வேளையில அரண்மனை முப்படாதி எம்பளுக்கு அடிமை கோமரமாக விளங்கக்கூடிய பொம்மான் மறைந்த மாமேதையாக விளங்கக்கூடிய ஆதியிலே வந்த அரண்மனை முப்படாதி அம்மனுக்கு கோமரம் எங்களுடைய அண்ணாச்சி பலவேச கோனார் யாதவாள் அவர்கள் பெற்றெடுத்த தவப்புதல்வர் ஹரிராமன் நாமத்தை பெற்ற என் பெருமாள் கோபாலக்கண்ணனுடைய நாமத்தை பெற்ற அரண்மனை முப்படாதி அம்மனுக்கு அரண்மனை கோபுரம். ஆமா, அரண்மனை கோபுரம் கட்டி கோவில்கள் எல்லாம் அழகுடனே சீரோடும் சிறப்போடும் இருக்கக்கூடிய நாளில அரண்மனை முப்படாதி அம்மனுக்கு கோமரமாக விளங்கக்கூடிய பொம்மா பெருமாள் யாதவ் என்று சொல்லக்கூடியவர்கள் பாடுகிற பாலைக்கு பவன் ரூபா 100 அன்பளிப்பு தந்திருக்கின்றார்கள். அவர்களும் அவர்கள் குடும்ப குலகோத்திர வழிவழி அம்சங்கள் எல்லாம் எப்படி வாழ வேண்டுமானா எப்படி வாழ வேண்டும் அரண்மனை முப்படாதி அருளாலே பொங்க வேணும் வேணும் வாழ வேணும் இருக்கக்கூடிய நாளையில ஆமா ஆசிரியராக பணிபுரிந்து வந்த பிள்ளைமார் சமுதாயத்திலே உதித்த பூமான் ஜீமான் ஆசிரியர் மறைந்த மாமேதையும் ஆசிரியராக விளங்கக்கூடிய சிவநாராயண பிள்ளை மருமகன் ஆழ்வார்குறிச்சிமா நகரத்திலே ஆசிரியராக பணிபுரிந்து மறைந்த மாமேதை சிவநாராயணன் பிள்ளை அவர்கள் மருமகன் படையப்பா. சிவநாராயணன் பிள்ளை மருமகன் படையப்பா என்று சொல்லக்கூடிய படையப்பா டிரைவராக பணிபுரியக்கூடிய சீமா. ஆமா, ஓட்டுநர் ஆமா, மெக்கானிக், பைக்கு மெக்கானிக்கு, காரு மெக்கானிக்கு, எல்லா மெக்கானிக்கும் படையப்பா. 6 படையப்பா. எந்த படையப்பா? ஆழ்வார்குறிச்சி சிவநாராயண பிள்ளை அவர்கள் மருமகன் படையப்பா என்று சொல்லக்கூடிய அருளாலே வாழ வேணும் அருளா
பெயர் கொடுக்கின்றார். ஆமா அப்படி கொடுக்கும் வேளையிலே ரிஷிமுகா மன்னனுக்கும் ரத்தகண்ணி பெண்கொடிக்கும் சண்டை வந்தது. என்னுடைய அப்பா பெயர் தான் வைப்பேன் என்று ரிஷிமுகா மன்னவன் சொல்ல, என்னுடைய அப்பா பெயர் தான் வைப்பேன் என்று ரத்தகண்ணி பெண்கொடியால் சொல்ல, ஆமா எங்க அப்பா பேர் தான் கொடுக்கணும், ஆமா இல்ல எங்க அப்பா பேர் தான் கொடுக்கணும், ரெண்டு பேரும் சண்டை வருது. அப்படி இருவர்களுக்கும் சண்டை வந்த போது ஆமா சண்டை வருது, வேற எதுக்கு சண்டை வருது? மூணு பேர் சண்டை போடுறாங்க. அது எழுத்து வீட்டுக்கார வந்து பேர் வச்சுட்டு போயிருவாங்க. வல்லமையால் பிறந்ததால் வல்லவன் என்று ஒரு பெயரோ, நாமல் குடமும் வல்லவர் தவத்தினால் பிறந்ததனால் வல்லவன் என்ற ஒரு பெயரும், ஆமா என்று ஒரு பெயரும், நாமல் குலமோ அரக்க குலம், ஆமா அதனால் அரக்கன் என்று ஒரு பெயரும், ஆமா என்று ஒரு பெயரும், இரு பெயரையும் சேர்த்து ஆமா சேர்த்து வல்லரக்கன் என்று சொல்லி பெயரதுதான் கொடுப்பார். அழகுடனே வளர்ந்துவார். என்ன என்ன காரணங்கள் இன்பமுடன் நடக்குதான் வல்லரக்கனானவனும் அழகுடனே வளர்ந்துவார். 21 வயதாச்சு 21 வயதாச்சு என்ன கல்யாணம் முடித்தாரு. 21 வயதாச்சு கல்யாணங்கள் முடித்தாரு. 21 வயது தண்ணி என்ன என்ன காரணங்கள் இன்பமுடன் நடக்குதான் வல்லரக்கனானவன் அப்பாவிடம் போயல்லவோ வல்லரக்கனானவனோ வல்லரக்க அவனோ என்ன என்ன 21 வயதாகிவிட்டது. நான் அரசாண்டால் என்ன சொல்லும் பொழுது ரிஷிமுகா மன்னனுக்கு மணிமகுடம் சூடி திருக்கல்யாணம் முடித்து 12 வருட காலம் வல்லரக்கனானவனோ அழகுடனே ஆண்டுவார். 12 வருடத்திலே பஞ்சமான நீதி நெறி தவறிட்டானே. பஞ்சமது அழகுடனே நெருங்கையா பார்த்தானே வல்லரக்கன் என்ன என்ன சொல்லுவா மந்திரியே அழைத்தல்லோ 12 வருடகால் கம்ப பணம் கொடுக்கவில்லை இருசால் பணம் கொடுக்கவில்லை மந்திரியே போயல்லவோ மந்திரியே வாங்கி வா என்று சொன்னார். வல்லரக்கனானவனோ 12 வருடகால் தவமதுதான் இருப்பார். தவமதுதான் இருக்கும்போது ஈசானான பகவான் கைலக்கிதான் அழைத்து வந்து என்ன என்ன சொல்லுவார் என் மகனே வல்லரக்கா என்ன வேண்டும் சொல்லுவார் என்றவர் கேட்கும்போது என்றவர் என்ன உங்களுடைய கிருபையால் நாடிற்கு நகரிற்கு 56 தேசமெல்லாம் அழகுடர இருக்குதையா ஆசைப்பட்ட இருக்குதையா என்று அவன் சொல்லும்போது என்ன வரம் வேண்டும் என்று அழகுடனே கேட்கும்போது 5 நல்ல விரல்களுக்கும் அக்கினி விரலுக்கும் அக்கினி எரியும் வரங்க காலு எரிமரத்தை வாங்கி என்ன சொல்கின்றார்களானால் தந்தேன் தந்தேன் நடா வல்லரக்கா